நாகை மாவட்டத்தில் வீடு கட்டும் திட்ட செயல்பாடு தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் விளக்கமளித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு இருப்பதாக ஆளுநர் குற்றம் சாட்டிய நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். வெண்மணி ஊராட்சியில் 66 குடிசை வீடுகள் தகுதி வாய்ந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குடிசை வீடுகள் தமிழக அரசின் ஊரக குடியிருப்பு திட்டத்தில் கான்கிரீட் வீடுகளாக மாற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அமைச்சர் என்னென்ன விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்? தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்மணி ஊராட்சியில பிரதம மந்திரி அந்த குடியிருப்பு திட்டத்திற்கு 127 பயனாளிகளுக்கு வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டு இதுவரை 75 பயனாளிகள் வீடுகளை கட்டி முடித்துள்ளனர். மீதமுள்ள 52 பயனாளிகளில் வீடு கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மத்திய அரசால் கிட்டத்தட்ட 31,000 வீடுகள் மட்டுமே வழங்கப்பட்டு 23,100 வீடுகள் பயனாளிகள் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் மீதமுள்ள வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு விளக்கத்தை கொடுத்த நிலையில் தற்போது இந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தற்போது தமிழக அரசால் குடிசை வீடுகளுக்காக நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெண்மணி ஊராட்சியில் மொத்தம் 66 குடிசை வீடுகள் தகுதி வாய்ந்தவர்களாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் குடிசை வீடுகள் தமிழ்நாடு அரசின் ஊரக குடியிருப்பு திட்டம் மூலம் கான்கிரீட் வீடுகளாக இனி வரும் காலங்களில் மாற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கவர்னருக்கு பதிலளிக்கும் வகையில இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. சக்தி ரமேஷ், இந்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் மத்திய அரசு சார்பாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, மாநில அரசு சார்பாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது? இது பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி திட்டத்துல பாத்தீங்கன்னா 26,000 ரூபாய், தூய்மை பாரத இயக்கம் மூலமாக 12,000 ரூபாய், தமிழ்நாட்டில் ஒரு வீட்டின் அலகு தொகை பாத்தீங்கன்னா 2,76,000 என சேர்த்து இந்தியாவிலேயே அதிக அளவுதான் தமிழ்நாட்டில் பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி ஊரக திட்டத்தின் கீழ் வீடு கட்ட அதிக தொகை வழங்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டத்திற்கு மத்திய அரசு கொடுக்கிற தொகை 1,20,000. மத்திய அரசின் பங்கை விட வீடு கட்ட 72,000 மட்டுமே தராங்க. எனவே பாத்தீங்கன்னா மாநில அரசு தான் அதிகமாக பணம் செல்வதாக தமிழக அரசின் பங்காக 1,68,000 ரூபாய் கொடுப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. நாட்டிலேயே தமிழகத்தில் தான் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு அதிக நிதி கொடுக்கப்படுவதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது இது எவ்வளவு வித்தியாசப்படுகிறது? நிச்சயமாக பாத்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட சதுர அடியில் மட்டுமே கட்டக்கூடிய வீடுகள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு மத்திய அரசு 1.2 lakhs தராங்க. இதுல பாத்தீங்கன்னா மத்திய அரசு தன் பங்காக வீடு கட்ட 72,000 ரூபாய் மட்டுமே வழங்குகிறது. ஆனால் ஊரக பகுதியில் வசிக்கும் மக்கள் தமிழ்நாடு அரசு மாநில நிதியின் பங்களிப்பாக 1,68,000 ரூபாய் தராங்க. அது மட்டும் இல்லாம வேலை செய்யறதுக்கு ஆட்களும் தராங்க. எனவே இந்தியாவிலே அதிக அளவில் தமிழ்நாட்டில் தான் தரதாக பெரியசாமி அறிக்கையில சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் எவ்வளவு பேர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ரமேஷ்? நிச்சயமாக இது குறித்த தகவல் மாவட்ட வாரியாக தான் கணக்கெடுக்கப்பட்டு பின் தெரிய வரும். பல லட்சம் பேர் ஆனால் காத்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய வீடு கட்டும் திட்டம் இருந்தது. தற்போது அந்த திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.